Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Solutions. Previous session la Henry's law பத்தி discuss பண்ணோம். இன்னைக்கு sessionல நாம பார்க்க போறது Raoult's law. So Raoult's law la we are going to find about the vapor pressure of the liquids. ஒரு liquid solution வேணும்னா we can have the two different combination, solid in liquid எடுக்கலாம் அல்லது liquid in liquidum எடுத்துக்கலாம். அப்போ ஒரு liquid அதோட vapor pressure கொடுக்குது அப்படின்னா அதை எப்படி explain பண்ணலாம்? Let us find out first of all what is the vapor pressure of the liquid. So ஒரு liquid ஒரு closed containerல எடுத்துப்போம். அந்த container fill cover ஆகக்கூடாது, just above half of the container is filled with the liquid. அப்போ அந்த liquidக்கு மேலே இருக்கிற space empty-ஆ இருக்கும், the container is closed one. So என்ன ஆகும்? The molecules they interact among themselves. liquid ஓட molecule அவங்களோட moleculesலயே interact ஆவாங்க. interact ஆகிற போது some of the molecules எங்கே வந்து இருக்கும்? அதோட surfaceல வந்து நிற்கும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் இருக்கும். பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னா ஒரு மாலிகுலை மற்ற மாலிகுல்ஸ் ஈக்குவலாக எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸுக்கு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் இருக்கும். தட் மீன்ஸ் தட் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வர்ட் புல், அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்காது? அவுட்வர்ட் புல் இருக்காது. அந்த மாலிகுல்ஸ் தான் என்ன ஆகும்னா அதோட சர்ஃபேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த எம்டி ஸ்பேஸ்ல போய் ஃபில் பண்ணும். ஸோ டியூ டு த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் some of the liquid molecules they go to the vapor phase. அப்போ வேப்பர் ஃபேஸில் போகக்கூடிய மாலிகுல்ஸுக்கும் லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ the molecules which are at the surface of the liquid they can escape to its vapor phase. இது எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா when there is an equilibrium establishing between the vapors of the liquid and its liquid form. So liquidக்கும் வேப்பருக்கும் இடையில equilibrium ரீச் ஆகிற வரைக்கும் இந்த liquidல இருந்து வேப்பரா போகிற ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். எப்போ ஈக்லிபிரியம் ரீச் ஆயிடுச்சோ அப்போ என்ன ஆகும்? இந்த வேப்பர்ஸ் தே இன் டர்ன் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். அந்த ப்ரெஷரை நாம் என்னன்னு சொல்கிறோம்? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் the factors on which the vapor pressure of a liquid depends. யாரை பொறுத்து இந்த வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னா, ஒன் இஸ் டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் த லிக்விட், த அதர் ஒன் இஸ் டெம்பரேச்சர். நேச்சர் ஆஃப் லிக்விட்னா என்ன சொல்லலாம்? we have volatile liquid as well as non volatile liquid. நான் volatile அப்படின்னா இங்கே ஃபோர்ஸஸ் ஆஃப் இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஃபோர்ஸஸ் ஆஃப் இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த மாலிகுல்ஸ் வேப்பர் ஃபேஸ்க்கு போகிற அளவு என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். அதே வாலட்டைலாக இருந்ததுன்னா இங்கே ஃபோர்ஸஸ் ஆஃப் இன்டராக்ஷன் இஸ் வீக். ஸோ தே மே ஹாவ் வீக் இன்டராக்டிவ் ஃபோர்ஸஸ். So because of weak interaction, more molecules they can escape to the vapor phase and they can readily exert the vapor pressure. அப்போ ஈக்லிபிரியம் சீக்கிரமாக அச்சீவ் ஆகிடும். அதே நான் வாலட்டைலாக இருந்ததுன்னா ஈக்லிபிரியம் அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதுதான் நேச்சர் ஆஃப் த லிக்விடை பொறுத்தனும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா we can take ether as a volatile liquid, alcohol as a நான் வாலட்டைல் கிடையாது, பட் எனிஹவ் கம்பேர்ட் டு ஈத்தர் ஆல்கஹால் எப்படி இருக்கும்? வீக்கர். தட் மீன்ஸ் அங்கே என்ன பாண்ட் இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் சச் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தேன் த ஃபோர்ஸஸ் ஆஃப் இன்டராக்ஷன் ப்ரெசன்ட் இன் தி ஈத்தர் மாலிகுல். ஈத்தரில் என்ன ஃபோர்ஸஸ் இருக்கும்னா டைபோல் இன்டராக்ஷன் இருக்கும். அதே ஆல்கஹாலில் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். த ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் such a stronger force than the டைபோல் இன்டராக்ஷன். அதனால் ஈத்தரை நாம் ஒரு லிக்விடாக எடுத்துட்டோம்னா ஈத்தர் எக்ஸர்ட் பண்ணுற வேப்பர் ப்ரெஷர் ஈஸியாக
உடனே என்ன பண்ணும் வேப்பர் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும் யாரோட கம்பேர் பண்ணுற போது ஆல்கஹாலோட கம்பேர் பண்ணுற போது ஸோ we can say the vapor pressure of the liquid depends on its nature. The next one temperature. Temperature increase பண்ணோம்னா then the molecules of the liquid they gain the kinetic energy. கைனட்டிக் எனர்ஜி கெயின் ஆகிற போது தே கேன் கோ ரேண்டம்னஸ் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்டராக்ட் ஆவாங்க அப்போ கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற போது த டெண்டன்சி டு எஸ்கேப் டு த வேப்பர் ஃபேஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொன்னால் வேப்பர் ஆகக்கூடிய டெண்டன்சியும் இன்க்ரீஸ் ஆகும் alcohol though it has a hydrogen bond at a high temperature கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆயிடும் வேப்பர் ஃபேஸ்க்கு போயிடும் அப்போ temperature increases the kinetic energy of the molecule increases and hence vapor pressure of the liquid increases. So depends on the nature of liquid and the temperature vapor pressure of the liquid can be determined. So the relationship between the temperature with respect to the vapor pressure can be given by Clausius-Clapeyron equation. So இதே சேம் ரிலேஷன் நாம solids in liquidsக்கு பார்த்தோம். Solids in liquids வரப்போது அங்கே concentration of the solution define பண்ணோம் அப்போ in place of pressure அங்கே என்ன எடுத்துக்கிட்டோம் C2C1 concentration term எடுத்துக்கிட்டோம் பட் இங்கே நாம டிஸ்கஸ் பண்ணுறது vapor pressure of the liquid டெம்பரேச்சர் மாறுனா வேப்பர் ப்ரெஷர் மாறும்னு சொல்கிறோம் அப்போது டெம்பரேச்சர் T1 இருக்கிற போது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் P1 அட் த சேம் டைம் வென் டெம்பரேச்சர் இஸ் T2 அப்படின்றப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் கோஸ் டு P2 அப்போது த டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகிற வேப்பர் ப்ரெஷரை Clausius-Clapeyron ஈக்குவேஷனில் சொல்கிறோம் இந்த எக்ஸ்பிரஷனில் we are going to take enthalpy of vaporization ஏன்னா வேப்பரைசேஷன்றது அதோட லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகிறதால we are taking enthalpy of vaporization divided by 2.303 into gas constant with product of T2 minus T1 by T1 T2. The next one vapor pressure of the solution. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நாம் யாருக்கு மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம் லிக்விட்ஸுக்கு மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம் லிக்விட்னா வெதர் தட் கேன் பி எ வாட்டர் ஆர் ஆல்கஹால் ஆர் ஈவன் ஈத்தர் இங்கே நாம் வேறு எந்த மிக்சராகவும் சொல்யூஷனையும் நாம் டிஸ்கஸ் பண்ணலை இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு லிக்விடை நான் சொல்யூஷனாக மாற்றுனா how the vapor pressure of the solution will be changed அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ vapor pressure of the solution ஃபஸ்ட்டு கேஸ் யாரை எடுத்துக்கிறோம் solid in liquid ஸோ ஆல்ரெடி we discussed சப்போஸ் இது எனக்கு ஒரு வாட்டராக இருந்ததுன்னு சொன்னால் இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகுல் அதோட சர்ஃபேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி எங்கே போயிடும் வேப்பர் ஃபேஸ்க்கு போயிடும் இந்த ப்ராசஸ் எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸும் லிக்விட் வாட்டருக்கும் இடையில் ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகிற வரைக்கும் இது நடக்கும் அப்போது இங்கே எனக்கு P0 இந்த மேலே இருக்க இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க சர்ஃபேஸ் மேலே ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த ப்ரெஷர் டியூ டு த வேப்பர் ஆஃப் வாட்டர் இஸ் கிவன் பை P0 ஸோ P0 is vapor pressure due to the solvent எடுத்துக்கலாமா P0 is vapor pressure due to solvent. Now to the water I am going to add a solute அந்த சொல்யூட் என்ன ஃபார்மில் இருக்கலாம்னா நான் வாலடைல் சொல்யூட்டாக இருக்கலாம் அப்போ ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டுக்கு எக்ஸாம்பிள் we can take either glucose or sucrose யாரை வேணால் எடுத்துக்கலாம் இந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு வாலடைல் சப்ஸ்டன்சஸ் கிடையாது அப்போ இவங்க எல்லாம் மாலிகுலர் காம்பவுண்ட் அப்போ குளுக்கோஸை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன் இட் பிகம்ஸ் த மிக்சர் பைனரி சொல்யூஷனாக மாறிடும் இப்போ இந்த பைனரி சொல்யூஷனாக மாறுற போது வாட்டரோட யார் இன்டராக்ட் பண்ணுறா குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் இன்டராக்ட் பண்ணும் அப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் நாட் ஓன்லி த வாட்டர் மாலிகுல் இன்க்ளூடிங் த மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் ஆக்குபைடு இங்கே பார்த்தோம்னா the surface of the water is occupied only by water molecule அதனால் you can find more number of water molecule may go to vapor phase இங்கே வந்தோம்னா
குளுக்கோஸும் வாட்டரும் சேர்ந்து இருக்கிறதுனால surface of the solution occupied by both the glucose molecule as well as the water molecule. என்ன சொன்னோம்? நான் வாலடைல் குளுக்கோஸை எடுத்திருக்கோம். நான் வாலடைல்னா குளுக்கோஸ் மாலிகுல் எங்கே போகாது? வேப்பர் ஃபேஸ்க்கு போகாது. யார் மட்டும்தான் போவாங்க? வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் போகும். அப்போது சர்ஃபேஸ் ஆஃப் த மாலிகுலில் ஆக்குப்பை பண்ணக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸோட அளவு குறையிறதுனால வேப்பர் ப்ரெஷர் டியூ டு த சொல்யூஷன் ஆல்சோ டிக்ரீசஸ். அப்போ என்ன சொல்லலாம்? லெட் P be the vapor pressure of the solution. So P is vapor pressure of the solution. அப்போ vapor pressure of solventையும் சொல்யூஷனையும் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் I can find in P0 you can find more number of water molecule. அதே நீங்கள் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எப்படி இருக்காங்க? லோவாக இருக்காங்க. அப்போது இங்கே வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் லெஸ்ஸர் தேன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியோர் சால்வெண்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் கிவன் பை P is less than P0. அப்போது we can say due to the interaction between the particles of solute and solvent, the vapor pressure of the solution is smaller than that of pure solvent. So this is what solid in liquid. Next, let us take liquid in liquid. So இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? solute and solvent both of them let it be volatile னு எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும்பா? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் எனக்கு எப்படி இருப்பாங்க? கிரேட்டராக இருப்பாங்க. ஏன்னா சொல்யூட்டும் வாலடைல் சால்வெண்ட்டும் வாலடைல். அப்போ போத் ஆஃப் தம் கேன் கோ டு தேர் வேப்பர் ஃபேஸ். அப்போ இங்கே இன்டராக்ஷன் எப்படி இருக்கணும்? வீக்காக இருக்கணும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டராக்ஷன் பிட்வீன் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் of the two volatile liquids, the vapor pressure of the solution is determined. So I have taken solute and solvent, both of them are volatile liquids. Suppose in this volatile liquid, if at all the interaction is greater, interaction is stronger irundaduna, escaping tendency of the molecules gets decreased. அப்போ வேப்பர் ஃபேஸ்க்கு போகக்கூடிய சொல்யூஷனோட பார்ட்டிகிள்ஸோட அளவு என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். அதே இன்டராக்ஷன் எனக்கு வீக்கராக இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்? மோர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வேப்பர் ஃபேஸ்க்கு போகும். அப்போது லிக்விட் இன் லிக்விடை நாம் டிஸ்கஸ் பண்ணுற போது அந்த லிக்விட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷனை பொறுத்து தான் ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் கிரேட்டரா அல்லது ஸ்மாலரா அப்படின்றத அந்த சால்வெண்ட்டோட கம்பேர் பண்ணி சொல்ல முடியும், ரைட்? ஸோ இந்த சால்வெண்ட் எடுத்துட்டோம்னா பியூர்லி ஒன்லி ஒன் காம்போனன்ட். அப்போ இதனுடைய வேப்பர் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் தட் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் அலோன். இதனுடைய வேப்பர் ப்ரெஷரை சொல்யூஷனுக்கு நான் கம்பேர் பண்ணுற போது தான் நான் என்ன கன்சிடர் பண்ணணும்? சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற இன்டராக்ஷனை டிபெண்ட் பண்ணி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இட் மே கோ ஹையர் தேன் தட் சால்வெண்ட் ஆர் ஈவன் லோயர் தேன் தட் ஆஃப் சால்வெண்ட். அப்போ இங்கே ஸ்ட்ராங்கர் இன்டராக்ஷன் இருந்ததுன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? P less than P0 இருக்கும். அதே இன்டராக்ஷன் வீக்கராக இருந்ததுன்னு சொன்னால் மோர் நம்பர் ஆஃப் மாலிகுல் கோஸ் டு வேப்பர் ஃபேஸ். அப்போது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் பிகம்ஸ் கிரேட்டர் தென் P0 இருக்கும். அப்போ ஃபார் த வீக்கர் இன்டராக்ஷன் P0 இஸ் லெஸ்ஸர் தென் Pன்னு மாறும். ஓகே, so depends on the way interaction among the solute and solvent, the vapor pressure of the solution is determined. So when I discuss about the vapor pressure of the solution, இங்க total vapor pressure யாரை depend பண்ணி இருக்கும்னா the vapor pressure due to the solute as well as the vapor pressure due to the solvent. So I can write total pressure, vapor pressure of the solution equal to partial pressure due to solute plus partial pressure due to solvent. So the sum of partial pressures of solute and solvent gives rise to the total pressure of the solution. So this is in accordance with Dalton's law of partial pressure.
டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் கேஸஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கிறோம்? லிக்விட்ஸை எடுத்திருக்கிறோம். அக்கார்டிங் டு டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் we can have mixture of gases. மிக்சர் ஆஃப் கேஸஸ் எடுக்கிற போது அதோட டோட்டல் ப்ரெஷர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எவ்ரி இண்டிவிஜுவல் கேஸஸ் தட் எக்ஸட்ஸ் இட்ஸ் ஓன் ப்ரெஷர் இல்லையா? அப்போ த சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் ஆல் த கேஸஸ் present in the mixture is equal to its total pressure. சப்போஸ் என்னுடைய gaseous mixtureல just 2 காம்போனண்ட்டை எடுத்துக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? Total pressure is equal to P1 plus P2. P1 is pressure due to the first component. P2 is the pressure due to the second component. So I can take total pressure of the gaseous mixture I am considering. Dalton law actually gases க்கு தான் அப்ளை பண்ணோம். அந்த gaseous state க்கு அப்ளை பண்ண லாவை யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம்? liquid solutionக்கு. இப்போ நாம டிஸ்கஸ் பண்றது gases-ஆ இருந்தா எப்படி எனக்கு total pressure-ஐயும் partial pressure-ஐயும் calculate பண்ணலாம் அப்படின்றதை explain பண்ண போறோம். So in a gaseous mixture I have two component. The pressure due to first component is P1 and pressure due to the second component is P2. அப்போ the sum of partial pressures of these two gases is equal to what? Total pressure. Now let us consider gases which are behaving ideally. ஐடியலி அப்படின்னு சொன்னால் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஒன்று இருக்குது. அது PV ஈக்குவல் டு NRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்கிற இன்டராக்ஷனை நெக்லிஜிபிள் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுனா அந்த கேஸ் இஸ் செட் டு பி அன் ஐடியல் கேஸ். ஏன்னா எப்போவுமே 2 or more gases மிக்ஸ் ஆகிற போது அங்கே கண்டிப்பாக இன்டராக்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்? இன்டராக்ஷன் அமங் த டிஃபரண்ட் கேஸஸ் ஆர் நெக்லிஜிபிள் அப்படின்னா தோஸ் கேஸஸ் ஆர் செட் டு பி ஐடியல் கேஸ். அந்த ஐடியல் கேஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we have the equation that is said to be ideal gas equation. It is PV equal to NRT. Ideal gas equation is PV equal to NRT. இப்போ எனக்கு ப்ரெஷர் தானே நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ P equal to N by V RTன்னு நான் எடுத்துக்கலாமா? ஸோ இட் பிகம்ஸ் P equal to N by V into RT. அல்லது ப்ரெஷருக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ வேணும்னா P by N equal to RT by V. Where P is the pressure, N is the number of moles of all the எல்லா gaseous componentையும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்றது இங்கே எனக்கு total number of moles. R is gas constant, Tன்றது temperature, Vன்றது volume. இப்போ total pressure நான் என்ன கொடுத்திருக்கேன்? P1 plus P2னு கொடுத்திருக்கேனா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் P1 plus P2னு எடுத்துக்கலாமா? அப்போ P1க்கு பதிலா I can take N1 by V into RT plus N2 by V into RT. VRT these and all constant அவங்க மாற மாட்டாங்க. யார் மட்டும்தான் மாறுவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த டிஃபரண்ட் காம்போனன்ட் மட்டும். அப்போ இதை இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணினா ஐ கேன் டேக் N1 plus N2 into RT by V. இங்கே N1 plus N2ன்றது என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous mixture. So I can take it as N total into RT by V. அப்போ total pressure is equal to I can write total number of moles of gases into P by N. இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? RT by V equal to P by N ன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கோமா? அப்போ இந்த RT by Vக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? P by N சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். I want to calculate what is the partial pressure of individual component. அப்போ நான் என்ன பண்ணணும்? P is equal to N divided by N total into P total. See that this relation we will get. N by N total. That means number of moles of first component divided by total number of moles. That is nothing but mole fraction. அப்போ partial pressure of the gas is equal to the product of total pressure into its mole fraction.
மோல் ஃப்ராக்ஷன் ஒவ்வொரு gaseous moleculesக்கும் எடுத்துக்கணும். அந்த மோல் ஃப்ராக்ஷனோட டோட்டல் ப்ரெஷரை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் கிடைக்கும். This is what Dalton's law of partial pressure for the gaseous mixture. இந்த லாவை நாம யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? லிக்விட்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, the next one Raoult's law. Raoult's law two casesக்கு அப்ளை பண்ணலாம். One is solid in liquid, the other one liquid in liquid. So Raoult's law அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல too many number of binary mixtures எடுத்து ஸ்டடி பண்றாரு solid in liquidல. அவர் ஃபைனலாக அரைவ் பண்ண கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை நாம் கால்குலேட் பண்ணுற போது அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷனுக்கு அதோட வேப்பர் ப்ரெஷர் டைரக்டாக ரிலேட் ஆகும் அப்படின்றது தான் ரவுல்ட்ஸ் லா அரைவ் பண்ண கன்க்ளூஷன். அப்போ இங்கே சொல்யூட் எனக்கு எப்படி இருக்கணும்னா நான் வாலட்டைல் சொல்யூட்டாக இருக்கணும். அப்போ நான் வாலட்டைல் சொல்யூட்டை நான் ஒரு சால்வெண்ட்டில் நான் எடுக்கிற போது ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? பிகாஸ் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் சால்வெண்ட் வில் பி ரெடியூஸ்டுன்னு பார்த்துட்டோம். அப்போ நான் ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை நான் கால்குலேட் பண்ணேன்னா அது சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷரை விட எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ அக்கார்டிங் டு ரவுல்ட்ஸ் லா த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் containing non-volatile solute, we are taking vapor pressure of the solution, let it be PA, that is vapor pressure of the solution. சரியா? அப்போ PA is directly proportional to the mole fraction of the solvent, that is XA னு எடுத்துப்போம். அப்போ PA is directly proportional to XA. So the vapor pressure of the solution is given by the vapor pressure of the pure solvent is directly proportional to its mole fraction. Solvent oda mole fraction க்கு அந்த சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் டைரக்டாக ரிலேட் ஆகி இருக்கும். அப்போ டு ரிமூவ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி we can introduce the constant. அப்போ PA ஈக்குவல் டு K இன்ட்டு XAன்னு கிடைக்கும். இப்போ இந்த கேன்ற வேல்யூக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்? இஃப் ஐ கன்சிடர் ஒன்லி த சால்வெண்ட் அப்படின்றப்போ எனக்கு சொல்யூஷனில் யார் இருக்க மாட்டாங்க? சாலிட் இருக்க மாட்டாங்க. அப்போ சாலிட் இருக்க மாட்டாங்கன்னா அந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் solvent is equal to what? 1. இங்க mole fraction of solution எப்படி இருக்கும்? That is mole fraction of A plus mole fraction of B. This is what? The total number of moles of. இதுதான் என்னுடைய solution. இப்போ நான் யாருக்கு மட்டும் கால்குலேட் பண்ண போகிறேன் மோல் ஃப்ராக்ஷன்? ஒரு பியோர் சால்வெண்ட்டை எடுத்துட்டேன்னா இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் என்னவா மாறிடும்? ஜீரோவாக மாறிடும். அப்போது என்னோட சொல்யூஷனில் யார் மட்டும்தான் இருப்பாங்க? சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கும், சொல்யூட் இருக்காது. அப்போது when the mole fraction of A is equal to 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா that expression it becomes PA equal to Kன்னு மாறிடும். அப்போ இந்த K is nothing but இந்த P of Aன்றது என்ன? pressure due to the solvent. அப்போ pressure due to the solventன்றது அதோட purest form. So K becomes equal to P naught A னு மாறிடும். That is the vapor pressure due to pure solvent. அப்போ K placeல P naught A வை நாம substitute பண்ணோம்னா then the vapor pressure of the solution is equal to vapor pressure of the pure solvent into its mole fraction. PA equal to P naught A into mole fraction of A. This is also a linear equation of y equal to mx. அப்போ mole fraction of the solvent that varies linearly with vapor pressure of the solution. அப்போ vapor pressure of the solutionக்கும் mole fraction of the solventக்கும் நாம ஒரு plot draw பண்ணோம்னு சொன்னா then that equation, that straight line passes through origin. அப்போ இது எங்கே போய் மீட் பண்ணுதோ that becomes vapor pressure of the pure solventனு கிடைக்கும். இதுதான் Raoult's law for the solution of a non-volatile solute present in solvent. The next one, Raoult's law for binary solution of volatile liquids.
இங்க let us consider the two liquids. One of them is taken as A, the other one is taken as B, and both of them are considered as volatile liquid. Volatile liquid na ரெண்டு பேருமே என்ன ஆவாங்க, ஈஸியா எவாபரேட் ஆவாங்க. அப்ப இந்த மிக்சருக்கு I have to apply Raoult's law. So for the pure component A மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா then the vapor pressure of the solution is directly proportional to mole fraction of the solvent, or vapor pressure of the solution is equal to pressure of the pure solvent into mole fraction of A. Similarly நான் B எடுத்துக்கிறேன், அந்த காம்போனன்ட்டுக்கு Raoult's law அப்ளை பண்ணோம்னா vapor pressure of the solution is directly proportional to mole fraction of the component, that is solvent B, அல்லது vapor pressure of the solution equal to the vapor pressure of the pure component into mole fraction of the solvent. That is P0 A and P0 B are taken as the vapor pressure of pure component. XA and XB are the mole fraction of the pure component. Now, இந்த ரெண்டு மிக்சரையும் நான் எடுக்கிற போது I have to get the total pressure. I am mixing. Mix பண்ற போது ரெண்டு பேர் the two components when they are mixed I will get the total pressure. So, total pressure of the solution that becomes equal to the pressure of the solution due to A and pressure of the solution due to B. So ரெண்டு பேரையுமே ஆட் பண்ணணும். இப்போ so we have to add both the one. So P total is equal to P0 A into mole fraction of A plus P0 B into mole fraction of B. And we know mole fraction of A and mole fraction of B equal to 1. So we can take the mole fraction in terms of A. அப்ப என்ன கிடைக்கும், 1 minus mole fraction of B னு வந்துடும். You can substitute, therefore P0 A into mole fraction of A equal to 1 minus mole fraction of B plus P0 B into mole fraction of B. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை ஏதாவது ஒரு காம்போனன்ட்டோட மோல் ஃப்ராக்ஷனுக்கு நாம மாத்திடுறோம். ஒன்று ஏன்ற காம்போனன்ட்டா மாற்றலாம் அல்லது பீன்ற காம்போனன்ட்டுக்கு மாற்றலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏயை பீன்ற காம்போனன்ட்டுக்கு மாற்றினதுனால மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ வர்ற இடத்துல 1 மைனஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி கொடுத்துருக்கோம். ஸோ நவ் மல்டிப்ளை. ஸோ P0 A மைனஸ் P0 A மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி plus P0 B mole fraction of B. இங்க ரெண்டு பேர்டையும் யாரு காமனா இருக்காங்க, mole fraction of B. So we can take P0 A minus mole fraction of B into P0 A minus P0 B னு கிடைக்கும். Or else I can take P0 A plus mole fraction of B into P0 B minus P0 A னு கிடைக்கும். So this is what the total pressure of the solution. Liquid in liquid, both of them are volatile liquids. So P total equal to P0 A plus mole fraction of B into P0 B minus P0 A. So where P0 A is vapor pressure of pure component A, then P0 B, that is vapor pressure of pure component B. Okay, so இந்த ரிலேஷன்ல என்ன பண்ணோம், we plot a graph. யாருக்கும் இடையில vapor pressure of the solutionுக்கும் அந்த solventோட mole fractionுக்கும். Same way let us plot the graph. இங்க நான் கன்சிடர் பண்ற போது I can take the pure liquid or I can take the solution. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், total pressure is equal to PA plus PB அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேப்பர் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் நாம் ஒரு கிராஃப் போடலாம். போடுற போது
என்னுடைய சொல்யூஷனில் ஒன்லி ஒன் ஆஃப் த காம்போனன்ட் மட்டும் இருக்காங்க, the other component is 0 அப்படின்னா I can take mole fraction of A that goes 0 to 1. அப்போ எனக்கு இந்த கிராஃபில் மேக்ஸிமம் யார் மட்டும்தான் இருக்காங்க? காம்போனன்ட் A தான் இருக்காங்க. காம்போனன்ட் B எனக்கு எங்கே எப்படி இருக்காங்க? 0வாக இருக்காங்க. அப்போ இதனுடைய வேப்பர் ப்ரெஷர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த பியோர் சால்வெண்ட் ஏயோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் கிராஃப் லீனியராக வேரி ஆகும்னு சொன்னோமா? the graph that varies linearly with the mole fraction யார் வழியா பாஸ் ஆகணும்? ஆரிஜின் வழியா. அப்ப ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆகிற கிராஃப் எங்க போய் மீட் பண்ணுது? ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட். so this is said to be the vapor pressure of the pure component where only the component A is present. அங்க B ஓட காம்போனன்ட் என்னவா இருக்கு? mole fraction 0. now let us take the another graph. யாருக்கு போடணும் இப்போ? காம்போனன்ட் A is 0ன்னு எடுத்துக்கிட்டு செகண்ட் காம்போனன்ட் B மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு போடணும். அப்போது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B 0லேருந்து எங்கே வருது? 1. அப்போ இதுக்கு நான் கிராஃப் போட்டேன்னு சொன்னால் தென் திஸ் இஸ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பியோர் காம்போனன்ட். ஸோ இட் பிகம்ஸ் ஈக்குவல் டு P0B. அப்போ இந்த கர்வ் இட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் the second component, in the curve vapor pressure of the first component. அப்ப I can take it as this is PB and this is PA. அப்ப இந்த P0B ஐயும் P0A ஐயும் I can join. அப்ப இந்த join பண்ற அந்த curve யாரை மீன் பண்ணும்னா total pressure of the solution மீன் பண்ணும். total pressure na யாரையும் ஆட் பண்ணணும்? pressure due to solution A and pressure of solution B ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். அப்ப total pressure is equal to PA plus PB. this is what the expression P total is equal to this one. from the relation we can arrive the conclusions. the first point what we can arrive, this is a linear equation. equation for a straight line. எப்படி எழுதலாம்? y equal to mx plus c where m is the slope. slope is nothing but P0B minus P0A and x is mole fraction of the second component. c is intercept, that is the vapor pressure due to pure component A. அப்போ first point என்ன சொல்லலாம்? the total vapor pressure of the solution that can be related to mole fraction of only one of the component. என்கிட்ட மிக்சரில் 2 components are there. ஏயும் இருக்கு பியும் இருக்கு. பட் என்னோட ஃபைனல் ஈக்குவேஷனில் நான் ஒரே ஒரு காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷனை தான் எடுத்திருக்கேன், அடுத்த காம்போனண்ட்டை எடுக்கலை. அப்போ என்டையர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷனை யார் வழியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த காம்போனண்ட். நான் B எடுத்ததுனால A வரலை, அல்லது என்ன எடுத்திருக்கலாம்? நான் இங்கே XB ஈக்குவல் டு 1 மைனஸ் XAன்னு எடுத்திருக்கலாம். அப்போது டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் தட் கேன் பி ரிலேட்டட் to the mole fraction of any one of the component. So first point we can arrive. Second point என்ன சொல்லலாம்? This is a straight line equation. So I can plot the curve. யாருக்கு இடையில? mole fraction of the second componentக்கும் total pressureக்கும் நான் plot பண்ணேனா the total vapor pressure of the solution that varies linearly with mole fraction of any one of the component. அப்போ I can take the second point total. The next one, I have two different component. அந்த காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணி இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகலாம்? இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம், டிக்ரீஸ் ஆகவும் செய்யலாம். அக்கார்டிங் டு த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர், த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் given by the vapor pressure of pure component of A and its mole fraction plus vapor pressure of the pure component of B and its mole fraction. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்?
vapor pressure of the pure component AB depend பண்ணி இருக்கும். அப்போ இந்த ABன்ற இந்த மிக்சர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷனை பொறுத்து total vapor pressure increase ஆகவும் செய்யலாம், decrease ஆகவும் செய்யலாம். So the third point we can have, so total vapor pressure of the solution mole fraction of component B ஓட depend பண்ணாலும் P0 A எப்படி எடுத்திருக்கிறோம், just for the pure component தான் எடுத்திருக்கோம். இங்க எந்த component involve ஆகல, mole fraction of A. mole fraction of A involve ஆகலனா இங்க நீங்க என்ன கன்சிடர் பண்ணலாம், XA is equal to 1 ன்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போ P0A is due to where the mole fraction of A becomes equal to 1. அப்போ total vapor pressure of the solution decrease ஆகிறதும் அல்லது increase ஆகிறதும் யாரை பொறுத்து இருக்கும், mole fraction of component A டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே அடுத்ததுல பார்த்தீங்கன்னா the difference of vapor pressures of pure component is multiplied with the mole fraction of second component. அப்போ first component equal to 1 அப்படின்னு எடுத்தா மட்டும்தான் you can have that P0A. அப்போ total vapor pressure of the solution increase ஆகிறதும் decrease ஆகிறதும் not only because of vapor pressures of pure component, also because of the mole fraction of first component. These are the conclusions which are arrived from Raoult's law. So in the graph நாம consider பண்ணோம்னா P0A is given to the highest vapor pressure, PB is given lowest vapor pressure. Why they do differ அப்படின்னா it just depends on their volatility. அப்போ P0A it has highest vapor pressure na that component A is more volatile. P0B லோவா இருக்குதுன்னு சொன்னா the component B is less volatile. அப்போ the total vapor pressure of the solution அந்த காம்போனண்ட்டோட வாலட்டிலிட்டியையும் எப்படி இருக்கும், டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ both of them if at all equally volatile அப்படின்னா ரெண்டு பேரோட வேப்பர் ப்ரெஷரும் சேமாக இருக்கும். பட் தட் இஸ் நாட் பாசிபிள். anyhow the different liquids they do differ in their volatile nature. அப்போ one of the component more volatile na the other component will be less volatile. That's why the graph நாம plot பண்ற போது ஒரு காம்போனண்ட்டுக்கு ஹையஸ்ட் வேப்பர் ப்ரெஷரையும் இன்னொரு பியூர் காம்போனண்ட்டுக்கு லோயஸ்ட் வேப்பர் ப்ரெஷரையும் கொடுக்கிறோம். தட்ஸ் ஆல் ரவுல்ட்ஸ் லா. இப்போ இந்த காம்பினேஷன் நாம் யாருக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னா ஃபார் த சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனில் இருக்கக்கூடிய டூ டிஃபரண்ட் காம்போனண்ட்டோட டோட்டல் வேப்பர் ப்ரெஷரை கொடுத்துருக்கோம். இந்த சொல்யூஷனை நம்ம எதில் எடுத்திருப்போம், ஒரு என்க்ளோஸ்டு கண்டெய்னரில் எடுத்திருப்போம். அப்போ என்க்ளோஸ்டு கண்டெய்னர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொல்யூஷனுக்கு மேலே யார் ஃபார்ம் ஆகிருப்பாங்க, அதோட வேப்பர்ஸ். அப்போ வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த டூ டிஃபரண்ட் காம்போனண்ட்டோட டோட்டல் வேப்பர் ப்ரெஷரை நாம் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் வாட் கேன் பி டன் பை யூஸிங் டால்டன்ஸ் லா ஆஃப் partial vapor pressure. According to Dalton's law, I said total vapor pressure is equal to P1 plus P2 னு எடுத்தோம். அப்போ இங்கே எனக்கு யாரு vapor pressure due to the component of A and B னு எடுத்துப்பேன். இங்கே ரவுல்ட்ஸ் லால எக்ஸ்ன்ற டேர்மை எடுத்ததுனால டால்டன்ஸ் லால நம்ம என்ன எடுத்துக்கலாம், வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய காம்போசிஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒய்னு எடுத்துக்கலாம். காம்போசிஷன் ஆஃப் வேப்பர் ஃபேஸில் இருக்கிறவங்க தட் இஸ் இன் ஈக்விலிபிரியம் வித் த சொல்யூஷன். ஸோ வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டிஃபரண்ட் காம்போனன்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா we have to make use of Dalton's law of partial pressure. Just now நான் அரைவ் பண்ணேன், partial pressure of the individual component is given by the product of total pressure and the mole fraction. ஸோ அந்த பேசிஸில் we have the two component in vapor phase and it is in equilibrium with the solution. அதை நான் எடுத்துக்கிட்டேன்னா I can take the vapor pressure due to the component A is given by total vapor pressure into mole fraction of A.
இந்த YAன்றது இந்த Xலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நாம் Yன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய செகண்ட் காம்போனண்ட்டோட பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் இன்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B. ஸோ இங்கே நம்ம 2 காம்போனண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். சப்போஸ் என்னுடைய வேப்பர் ஃபேஸில் I காம்போனண்ட் இருக்காங்க அப்படின்னா I have to take PI, that is the partial pressure due to ith component is equal to mole fraction of ith component into total pressure. So in the concept base panni we can have 2 different numerical. One vapor pressure adoda solution la find out பண்றது, இன்னொன்னு vapor pressure அதோட vapor phase la find out பண்றது. Solution la find out பண்றதுக்கு Raoult's law ஓட ரிலேஷனை யூஸ் பண்ணணும். வேப்பர் ஃபேஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we have to make use of Dalton's law of partial pressure. That's all Raoult's law. Raoult's law is a special case of Henry's law. Raoult's law என்ன டிஃபைன் பண்ணது? We have taken liquid in liquid. Both of them are volatile component. அப்போ அந்த volatile component இருக்கிற போது the vapor pressure of the solution is directly proportional to its mole fraction சொன்னோம். Suppose என்னோட solutionல I component இருக்காங்கன்னு சொன்னால் I can find out the vapor pressure of ith solution is equal to P0 into Xi ன்னு கொடுக்குறோம். இந்த P0ன்றது யார் ஆக்சுவலாக? vapor pressure of pure component. Xi mole fraction of that component. அதே நான் ஹென்ரிஸ் லாவை எடுக்கிறேன். ஹென்ரிஸ் லாவில் யாரை எடுத்திருப்போம்? கேஸ் இன் லிக்விட் எடுத்திருப்போம். ரவுல்ட்ஸ் லா லிக்விட் இன் லிக்விட் வேர் போத் ஆஃப் தம் ஆர் வாலடைல். ஹென்ரிஸ் லாவில் கேஸ் இன் லிக்விட் எடுக்கிறோம். இங்கே கேஸ் யாராக இருப்பாங்கன்னா வாலடைல் சப்ஸ்டன்ஸாக இருப்பாங்க. அப்போ ஹென்ரிஸ் லாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வாட் வில் ஐ சே? த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த வாலடைல் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் மோல் ஃப்ராக்ஷன். அந்த கேஸோட மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு we introduce Henry's constant. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் நாம் ரிலேட் பண்ணோம்னா both of them are talking about mole fraction. இங்கே mole fraction of the liquid component சொல்கிறோம், இங்கே mole fraction of the gaseous component சொல்கிறோம். So when we compare these two relation, only the constant terms differ. First Raoult's law we have taken the vapor pressure of pure component. இங்கே என்ன எடுத்திருக்கிறோம்? ஹென்ரிஸ் கான்ஸ்டண்ட்டை எடுத்திருக்கோம். அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே they do differ only in their constant term. The rest of the terms are almost same. Both of them are talking about vapor pressure of the solution that is related to its mole fraction. So both of the expression they do differ only in their constant term. அதனால் we can say Raoult's law is as a special case of Henry's law ன்னு சொல்லலாம். Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷனில் நாம் Raoult's law பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபாலோயிங் செஷனில் Raoult's lawவை பேஸ் பண்ணி ஐடியல் சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐடியல் சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த Raoult's lawவை ஒபே பண்ணுற எல்லா சொல்யூஷனும் ஐடியல் சொல்யூஷனாக இருப்பாங்க. Raoult's lawவை ஒபே பண்ணாதவங்க நான் ஐடியல் சொல்யூஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் பற்றி நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். until then bye bye.